இந்த மாரி சிம்பிளா இருக்கிற டிராயிங்க நான் வரைஞ்சிருக்கிற மாரி ரியலிஸ்டிக்கா நீங்களும் மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, கவலையே பட வேணாம். இந்த வீடியோல நான் அத பத்தி தான் நான் பேசப் போறேன். ஃபிரெண்ட்ஸ், இந்த பென்சில் டிராயிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு 5 டிப்ஸ் வச்சிருக்கேன். அந்த டிப்ஸ் தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணப் போறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா, ஷேடிங் உடைய ஸ்ட்ரக்சர நம்ம மெயின்டெயின் பண்றது. அது ஒண்ணும் கிடையாது. நம்ம அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் ஷேடிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷேடிங் பண்ணியிருக்கப்போ நம்ம வந்து நெறைய இடங்கள்ல பண்ணிட்டுருப்போம். ஒயிட் ஏரியாஸ்லயும் சேர்த்து நம்ம ஷேடிங் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாரி நீடபிள் எரேசரை சின்னதா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு, எங்கெங்கெல்லாம் அந்த ஷேடோஸை தவிர்த்துட்டு அந்த ஹைலைட் இருக்கிற இடத்துலலாம் ஷேடோஸ்லாம் பரவி இருக்கோ, அதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இந்த எரேசர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா, அந்த இடம்லாம் நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு கரெக்டான ஷேடிங் எதுவோ அது மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடிங் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேஸ் இதுதான் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதுக்கு நமக்கு அந்த லைட்டிங்கும் முக்கியம், ஷேடோஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த இடங்கிறது முக்கியம். ஸோ அதனால் நான் இந்த டிப்பை வந்து இது முக்கியம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பிகினர்ஸ் நிறைய பேர் அதை வந்து பண்ண தவிர்றீங்க. ஸோ அதுதான் நான் மெயினாக சேர்த்ததுக்கு காரணமே. ஒரு வேளை நம்ம ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய இடங்களில் சேர்த்து அழிச்சிட்டோம்னா, இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து திரும்ப பிளெண்ட் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு ஷேடிங் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சிம்பிள் தான். இப்போ நம்ம அந்த கையில் இதை வச்சு ஹைலைட் பண்ணுறப்போ அந்த ரியலிஸ்டிக் லுக் அப்படிங்கிறது வந்து கூடும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் வந்து நீடபிள் எரேசர் வச்சு நம்மளுடைய டிராயிங்கை வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும்னா ஏன் அதை பண்ண மாட்டீங்கிறத நான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பாதியிலே நீங்கள் ஸ்கிப் பண்ணி யூடியூப் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு இதுதான். நம்ம ஷேடிங்கோட ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான். டிப் நம்பர் 2, ஆடிங் ஷார்ப்னஸ். ஹெச்பி பென்சில் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷார்ப்னஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன்ஸ்லாம் நல்லா க்ளீனாக போட்டிருக்க மாட்டோம். லைன்ஸ் மட்டும் போடுறது கிடையாது. இருங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மாற்றணும். அதுக்கு இந்த மாதிரி ஹெச்பி பென்சிலை ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து அவுட்லைனை வந்து ஷார்ப்பாக போடக்கூடாது. அந்த டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் டார்க்காக போடணும், லைட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக போடணும். இப்போ நான் கழுத்தில் போடுறேன் அப்படின்னா அது லைட்டான இது ஷார்ப்னஸ் அந்த லைனு. காதில் போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பான லைன்ஸு, கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த மூக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ டார்க் அண்ட் லைட், அதாவது ஷேடோஸ் இருக்கிற இடத்துல டார்க்காக போடுங்க, ஷேடோஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல லைட்டான லைன்ஸை வந்து நம்ம போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கையில் நான் போடுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப க்ளீனாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ டார்க்கான இடத்துல நான் டார்க்காக இந்த பென்சிலை வச்சு லைன் போடுறப்போ அதோட ரியலிஸ்டிக் லுக்கு எப்படி கொடுதுன்னு பாருங்கள். இதுவே அவருடைய விரலில் வந்து நான் போடுறப்போ பாருங்கள், அந்த விரலோடைய நுனியில் கொஞ்சம் லைட்டாக போட்டிருப்பேன், ஆனால் அந்த டார்க்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்கான லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறது தான் டிப் நம்பர் 2. ஷார்ப்னஸ் ஆட் பண்ணிங்கனாலே உங்களோட டிராயிங் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்னுமே ரியலிஸ்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. ஷார்ப்னஸை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டிராயிங்கில். ஸோ 3வது டிப் என்ன அப்படின்னாக்கா, இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டான லுக்லேயே இருக்கும், ஆனால் நம்ம ரெஃபரன்ஸ் பிக்சர் டார்க்காக இருக்கும். நான் ஒரு 2B பென்சில் எடுத்துக்கிறேன். டார்க்னஸ் ஆட் பண்ணுறது தான் டிப் நம்பர் 3. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2B பென்சில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் டார்க்கான ஷேடோஸ் இருக்குது. ஸோ அந்த டார்க்கான ஷேடோஸை நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி வந்து டார்க்கஸ்ட் கான்ட்ராஸ்ட் ஷேடோவாக இதை நான் ஆட் பண்ணுறப்போ அவங்களுடைய ஃபேஸில் அந்த ரியலிஸ்டிக் லுக்குங்கிறது கூட தான் செய்யும். சரியா? இதை வந்து பிகினர் வந்து பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹெச்பி பென்சில் மட்டும் தான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் அது மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கும்பல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2B பென்சில் வச்சு நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் பிளெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சின்ன இடங்களுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பான இடங்கள்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான பிளெண்டிங் ரிசல்ட் வந்து இந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வந்து கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேடோஸ்லாம் வெளியில் போகும், அப்புறம் ஷேடோஸ் நிறைய மிஸ் ஆகும், அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன பிளெண்டிங் ஸ்டம்ப் எடுத்து கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணணும். அந்த காதுக்கிட்டேயும் இவங்க கழுத்துக்கிட்டேயும் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ அந்த ரியலிஸ்டிக் லுக் வந்து நார்மல்லேருந்து எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். பெரிய இடங்களுக்கு நம்ம வழக்கம் போல் ப்ரெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ சிம்பிள் தான். கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ இவங்களுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்து ஆல்ரெடி 10B பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சிட்டேன். ஆனால் வெறும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது 8B பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த முடியை வந்து இன்னும் கான்ட்ராஸ்ட் பண்ணணும், அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த முடியோடைய லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 8B பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த லைன்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த முடியோட லைன்ஸு அப்புறம் அதோட கான்ட்ராஸ்ட் ஏற்ற ரியலிஸ்டிக் வந்து ஏறுது.
முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 டிப் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்னஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சில் இருக்கக்கூடிய ஷேடிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ 2 ஸ்டெப் முடிஞ்சு இது 3ஆவது ஸ்டெப் இதை நம்ம பண்ணுறப்போ இந்த 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு அந்த ட்ராயிங்கோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீதி இன்னும் 2 ஸ்டெப்பு இருக்குது. ஸோ அது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் எந்த அளவுக்கு நமக்கு ரியலிஸ்டிக்காக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. 3ஆவது டிப் வேறு ஒன்றும் கிடையாது, கான்ட்ராஸ்ட் ஏற்றுறது மட்டும்தான். டிப் நம்பர் 4, ஆடிங் ஹைலைட்டு மட்டும் ஆட் பண்ணுறது கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஓடிடாதீங்க. அது பெண்ணு மட்டும் வச்சு கலர் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த என்னது பென்சிலா, ஒயிட் பென்சில் அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் வழக்கமாக எப்படி ஜெல் பென்னை வச்சு ஹைலைட் கொடுப்பீங்களோ, நிறைய பிகினர்ஸ் வந்து ஜெல் பென் கூட வச்சு இல்லாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா நானே வந்து ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணது கிடையாது நிறைய டைம். ஸோ இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வழக்கமாக நம்ம அந்த ஜெல் பென்னை வச்சு எப்படி ஹைலைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவங்களோட முடியில் தான் அதிக ஹைலைட் இருக்குன்னு அதை பண்ணிக்கிறேன். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருங்க நான் சொல்கிறேன். அப்புறம் இவங்களுடைய கம்மல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. எனக்கு அது ஒரு மாதிரி கண்ணு உறுத்திட்டே இருந்துச்சு. சரி சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மலுக்கு நான் வந்து டிசைன் பண்ணுறேன். கம்மல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10B பென்சில் வச்சு கவர் பண்ணிவிட்டேன். அதாவது ஷேடிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா இந்த பெண்ணை வச்சு அப்படியே டிசைன் அப்படியே அதில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா பார்த்தோம்னா அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இது வந்து ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட்டாகவே ஃபுல்லாக தெரியக்கூடாது. இப்போ தான் நான் சொன்ன டிப்பு ஒர்க் ஆகுது. ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த ஒயிட் வந்து அதிகமாக தெரியாத இடங்களில் இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் கூட அந்த ஜெல் பென் கூட இந்த கிராஃபைட் பென்சில்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும். பார்த்து பிளெண்ட் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. இந்த கம்மலில் பண்ணுறப்போ பாருங்கள், ஒரு சைடு மட்டும் தான் பண்ணேன், ரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு, சிம்பிள். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் டிப்பு, டீடைல்ஸ் ஆட் பண்ணுறது. 2B பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனாக்கா மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள் தான், டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கிற முடியை வந்து நம்ம வந்து பண்ணணும். இது ஒரு சின்ன டிப்பு தான், ஆனால் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது காரணம் என்னென்னா இது ரொம்ப முக்கியமானது, அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பிகினர்ஸ் வந்து ட்ராயிங்கில் இந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறது பண்ணவும் மாட்டுறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் இந்த பென்சிலே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா அந்த மெக்கானிக்கல் பென்சில் இருக்கும் இல்லையா, 0.5 இல்லைனா 7. ஸோ அதை 2 பென்சில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது பொறுமையாக உட்காந்துக்கிட்டு அப்படி வரையக்கூடாது, அப்படியே சருன்னு இழுத்து விட வேண்டியது தான். ஜஸ்ட் நமக்கு வந்து அதில் இருக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆக மொத்தம் முடிங்க இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காமிச்சா போதும். அப்புறம் இந்த சைடாக லைன்லாம் இருக்குது, எல்லாம் வந்து இந்த ஆர்டிஸ்டிக் லுக்கு கொடுக்கறதுக்காக போடக்கூடிய லைன்ஸு. ஸோ அதில் இருக்குங்கிறதுக்காக நான் சும்மா வந்து போட்டுக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்மளோட ட்ராயிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எரேசர் வச்சு தேவையில்லாத ஷேடிங்ஸ்லாம் நம்ம கையப்பட்டு நம்ம வந்து கிறுக்கி தள்ளியிருப்போம், சைடில் பக்கத்தில் அங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான டிப்பு தான். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஆலா டிப்பாக கூட வச்சுக்கோங்க. ஃபைனலாக என்னோட ட்ராயிங் முடிஞ்சு போச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்னங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.